மகாதேவ் சம்போ. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான பெரும்பாலும் நிறையா பேருக்கு பயன்படக்கூடிய ஒரு தலைப்பை பார்க்க போகிறோம். என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மது பழக்கத்தில் என்னென்ன விதமான ஜோதிட விதிகள் சம்மந்தப்படுது. ரெண்டாவது விஷயம் இந்த இந்த மது பழக்கத்திலேருந்து விடுபடுறதுக்கு ஜோதிட விதிகளில் ஏதேனும் பரிகாரங்கள் இருக்கா, இந்த ரெண்டு தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு மது பழக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, குடிக்கிறதே தப்பு அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் இருந்தது. அதுக்கப்புறம் சோஷியல் ட்ரிங்கிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரியான ஒரு பழக்கம் இருந்தது. இப்போ என்ன அப்படின்னா, அது ஒரு பெரிய தப்பு அப்படிங்கிறதே இல்லை. இது சில ஒரு கம்பெனிஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராகவே வீக்கெண்டு அந்த மாதிரி எல்லாமே பண்ணுறாங்க. அது ஒரு குரூப்பாக கெட் டுகெதராக மாதிரி இதெல்லாமே சேர்ந்து ஒரு ட்ரிங்கிங் அப்படிங்கிறது, ஒரு வீக்லி ஒரு பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப கேஷுவலான ஒரு ஆட்டிடியூடாக, இல்லைனா ஒரு கேஷுவலான ஒரு சம்பவமாக இது இருக்குது. இது ஒரு தப்பு அப்படிங்கிறத தாண்டி குடிக்கலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவன் எந்த விதத்துலையுமே நம்மளுடைய சொசைட்டிக்கு இல்லைனா ஒரு கெத்து அப்படிங்கிறதா இல்லை அப்படிங்கிற மாதிரி தப்பான சில தோற்றங்களை உருவாக்கியிருக்கிறாங்க. சரி, அப்போ அதை பற்றி நம்ம பேச வரல. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஜோதிட விதிகளில் குடிப்பழக்கத்துக்கு உள்ள பொதுவான சில அமைப்புகள் என்ன அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எந்த மாதிரியான ஜோதிட அமைப்புகள் அல்லது ஜாதகத்தில் எந்த மாதிரியான அமைப்புகள் இருந்ததுன்னா குடிப்பழக்கத்துக்கு ஆளாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது. முதல் விஷயம், இந்த குடிப்பழக்கம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ராசி என்னென்ன ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகரம் மற்றும் கும்பம். மகரத்தில் ராகு இருக்கிறது அல்லது கும்பத்தில் ராகு இருப்பது, இது முதல் விதி. மகரம் அல்லது கும்பத்தில் ராகு இருக்கக்கூடியவங்களுக்கு குடிப்பழக்கத்திற்கு அடிமையாவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். ரெண்டாவது விஷயம் சனி ராகு சேர்க்கை எந்த ஒரு ராசியில் இருந்தாலும் அந்த சனி ராகு சேர்க்கை இருக்கும்போது இந்த குடிப்பழக்கம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். சனியும் ராகுவும் சேர்க்கை அல்லது சனி ராகு பரஸ்பரம் ஒருத்தர் பார்க்குறாங்க 7ஆம் பார்வையாக. சனி பகவானுக்கு 3, 7, 10 அப்படிங்கிற பார்வை இருக்குது. ராகு பகவானுக்கு ஆப்போசிட்டில் 7 சமசப்தத்தில் தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த இது இருக்கிறதுனால ஒரு ராசிக்கு 7ஆம் ராசியில் சனியும் ராகுவும் இருந்தால் அப்போது சனி ராகு பரஸ்பரம் பார்வையினால் சம்மந்தப்படுறாங்க, அதுவும் ஒரு அமைப்பு. அடுத்து வரக்கூடிய என்ன அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் ராகு சேர்க்கை. இந்த சந்திரன் ராகு அப்படிங்கிற சேர்க்கை அதுவும் குடிப்பழக்கத்திற்கு ஒரு முக்கியமான ஜோதிடத்தில் விதிகளாக இருக்குது. அப்போ சந்திரன் ராகு சேர்க்கை இருந்தாலும் சரி, அல்லது சந்திரனும் ராகுவும் சமசப்தமாக இருந்தாலும் சரி, அப்போ இந்த விதிகள் எல்லாம், அதாவது மகரம் அல்லது கும்பத்தில் ராகு, சனி ராகு சேர்க்கை, சனி ராகு சமசப்தம தொடர்பு, சந்திரன் ராகு சேர்க்கை, சந்திரன் ராகு சமசப்தம தொடர்பு, இவ்வளவு விதிகளும் பொதுவான விதிகள். குடிப்பழக்கத்திற்கு கூடுதலாக அடிமையாவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். இதுலேயும் இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூனிங் பண்ணி கொண்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி ராகு சேர்க்கை இருந்தாலும் இந்த சனி ராகு சேர்க்கை நீர் ராசிகளில் இருக்கும்போது இதனுடைய வீரியம் அல்லது இதனுடைய அந்த டென்சிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது எவ்வளவு தூரம் அதிகமாக குடிக்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரியான அமைப்புகள், இல்லைனா எவ்வளோ தூரம் ரெகுலராக குடிக்கிறாங்க, மார்னிங் எழுந்திரிச்சோடனே குடிக்கக்கூடிய அமைப்புகள், இது போன்ற நிறைய அமைப்புகளுக்கு சனி ராகு நீர் ராசியில் இருந்தாலும் சரி, அல்லது சந்திரன் ராகு நீர்ராசின்னு சொல்லப்படக்கூடிய ராசிகள் முதல்ல கடகம், ரெண்டாவது விருச்சிகம், மூணாவது மீனம். அப்போது கடகத்தில் சந்திரன் ராகு அல்லது கடகத்தில் சனி ராகு, விருச்சிகத்தில் சந்திரன் ராகு அல்லது விருச்சிகத்தில் சனி ராகு, மீனத்தில் சந்திரன் ராகு அல்லது மீனத்தில் சனி ராகு, இது போன்ற சேர்க்கைகள், அல்லது இந்த நீர்ராசிகளில் ஏதேனும் ஒரு கிரகம் இருந்து அதற்கு எதிராக சந்திரன் ராகு அல்லது சனி ராகு போன்ற கிரகங்கள் ஆப்போசிட்டில் இருந்தாலும் பரவாயில்லை. இதுதான் இந்த குடிப்பழக்கத்திற்கு பொதுவாக அடிமையாகின்ற ஜாதகர். எந்த ஒரு இதுலையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா விதிவிலக்கு, அப்போ சார் எனக்கு சனி ராகு சேர்க்கை இருக்குது ஆனால் நான் இதுவரைக்கும் குடிக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வேறு சில காரணங்கள் இருக்கலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சனி ராகு அப்படிங்கிறதுக்கு ஒருவேளை நல்ல ஒரு குருவனுடைய தொடர்பு இருக்குது, இல்லை நீர்ராசியில் சம்மந்தப்படலை, இல்லை மகரம் கும்பத்தில் சம்மந்தப்படலை,
அந்த சனி ராகு சேர்க்கை இருந்தாலும் கூட இரண்டும் பாகை அளவில் ரொம்ப வித்தியாசத்தில் இருக்குது. இப்போ உதாரணமாக வந்து ஒரு ஒரு ஜாதகம் அப்படிங்கிறது 360 டிகிரி கொண்ட பாகை, ஒரு சர்க்கிள். அதை 12 பகுதிகளாக பிரிச்சிருக்கிறோம், 30 டிகிரி. அப்போ அந்த ஒரு 30 டிகிரியில் ராகு அப்படிங்கிற கிரகம் வந்து ஒரு 5 டிகிரியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சனி அப்படிங்கிற கிரகம் அதே ராசியில் 28 டிகிரியில் இருக்குது. அப்படின்னா இந்த 5க்கும் 28க்கும் உள்ள மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸ் வந்து 23 டிகிரி ஆயிடுச்சு. பட் ஆல்வேஸ் யூ நோ தட், அதாவது ராகு அப்படிங்கிற கிரகம் ட்ராவல்ஸ் இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். அப்போ ராகு ஆப்போசிட்டில் போகும். நம்ம சாதாரணமாக ஒரு கிரகம் மூவ் ஆகுது அப்படின்னா 0 டிகிரியில் இருக்குன்னா 0லேருந்து 1, 1லேருந்து 2, 2, 3, 4, 5 டிகிரி இப்படியே வந்து 360 டிகிரி வரைக்கும் வரும் இல்லையா? நார்மலி ஆல்வேஸ் ஆப்போசிட்டில் ட்ராவல் பண்ணக்கூடிய பிளானட்ஸ் சாயா கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 2 கிரகங்கள். ஒன்று ராகு, மற்றொன்று கேது. ராகுவும் கேதும் 2 கிரகங்கள் என்றாலும் கூட இட் இஸ் கனெக்டட் இன் 180 டிகிரி, ஒரு ஸ்ட்ரைட் லைன். அதாவது ஒரு வட்டத்தில் ஒரு டயமீட்டர் போட்டோம் அப்படின்னா 180 டிகிரி. அந்த 180 டிகிரினோட ஒரு எட்ஜு அப்படிங்கிறது ராகு, மற்றொரு எட்ஜு அப்படிங்கிறது கேது. அப்போது எந்த வகையிலுமே எப்போதுமே ரிவர்ஸில் ட்ராவல் பண்ணக்கூடிய பிளானட் அப்படிங்கிறது ராகு கேது. இப்போ இந்த அமைப்பில் ஒரு ராசியில் 5 டிகிரியில் ராகு இருக்குது, அதே ராசியில் 28 டிகிரியில் சனி இருக்குது அப்படின்னா சனி கிளாக் வைஸில் போகுதுன்னு வச்சுக்கோங்க, ராகு ரிவர்ஸில் போகுது. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 டிகிரிலேருந்து சனி வந்து 29, 30, 31, 32 இப்படி கிராஸ் ஆகி போய்கிட்டு இருக்கும். ராகு வந்து அந்த ராசியில் 5 இருக்குது அப்படின்னா 5லேருந்து 4, 4லேருந்து 3, 3லேருந்து 2 இப்படி ரிவர்ஸில் போகும். அப்போ ரெண்டும் வேறு வேறு திசைகளில் பயணிக்கூடிய ஒரு கிரகங்கள். இது எப்படி அந்த சேர்க்கையில் ரொம்ப வலுவாக இருக்கும். அப்போது இந்த மாதிரியான நிறைய விதிகளை நீங்கள் சரிபார்த்தான். அப்போ நம்ம சொன்னது அப்படிங்கிறது மேலோட்டமான விதிகள் மட்டும்தான். இதை எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அதுக்குண்டான விதிகள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அதை பார்க்க முடியும். சரி, இது எல்லாமே இந்த குடிப்பழக்கத்திற்கு உண்டான ஜோதிட விதிகள் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த ஜோதிட விதிகளில் ஏதேனும் பரிகாரங்கள் இருக்கா? மூல நூல்களில் ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நூல் அப்படிங்கிறது அடிப்படையில் நம்ம ஆதாரம்லாம் எடுத்து பேச முடியாது. ஆனாலும் ஒரு முக்கியமான ஒரு இது சொல்லியிருக்காங்க. அதாவது மது அப்படிங்கிற அந்த கிரகத்தை குறிக்கக்கூடிய முக்கியமான ஒரு பழங்களில், கனிகளில் திராட்சை பழம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானதாக இருக்குது. திராட்சை அப்படிங்கிறது மதுவை குறிக்கக்கூடிய ஒரு இது. இன்னொன்று என்ன அப்படின்னா வைன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பழரசம், அது திராட்சையிலேருந்து எடுக்கிறாங்க. இன்னும் வேறு சில ஆல்காலிக் கண்டென்ட்ஸில் அந்த கிரேப்ஸ் அப்படிங்கிறதுனோட எசன்ஸ் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போது இந்த நீங்கள் ஹோமங்கள், யாகங்கள் இதெல்லாம் நடத்தும்போது பிராமின்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மது அப்படின்னு சொல்லிட்டு திராட்சையை எடுத்து அதில் போடுவாங்க. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுவை குறிக்கக்கூடிய அந்த விஷயம் அப்படிங்கிறது திராட்சை, அதில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. மாலை நேரத்தில், அதாவது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு ஏதேனும் ஒரு சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானுக்கு 54 திராட்சை, கருப்பு திராட்சையை கொண்டு நூலை கொண்டு கோர்த்து ஒரு மாலையாக அணிவித்து சனி பகவானுக்கு உண்டான வழிபாடுகள், அர்ச்சனைகள் செய்து வந்தால் மதுவின் தாக்கம் அல்லது மதுவின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய ஜாதகர்கள் வெளியில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகும். இது அதாவது கிட்டத்தட்ட ஒரு 12 வாரம் பண்ணலாம். 12 வாரம் அப்படிங்கும்போது சனிக்கிழமை கூட நீங்கள் பண்ணலாம். இந்த சனிக்கிழமையில் மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு சனி பகவானுக்கு 54 திராட்சைகளை கொண்டு மாலையாக கோர்த்து, மாலையாக அணிவித்து, அவருக்கு தீபம் ஏற்றி உங்கள் பேரில் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தால், அதாவது நீங்கள் இப்போ ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க, அப்போ உங்கள் கணவர் இந்த மாதிரியான ஒரு பழக்கத்தில் ரெகுலராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா 54 திராட்சையை மாலையாக கோர்த்து வழிபாடு பண்ணலாம். சரி, வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா மானச மித்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாத்திரை வந்து சித்த மருந்தில் இருக்குது. சித்த மருந்தில் இருக்கக்கூடிய மானச மித்ரா அப்படிங்கிற அந்த டேப்லெட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிவர்த்தி, அதாவது அந்த மது பழக்கத்திலேருந்து வெளியில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறது. நிச்சயமாக ஒரு மாற்றம் உண்டு. மானச மித்ரா அப்படிங்கிறது ஒரு அடிஷ்னல் சப்ளிமெண்ட்ரி மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதாவது இந்த குடிப்பழக்கத்திலேருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மூணாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அகத்திக்கீரை, நல்லெண்ணெய், தயிர், இந்த 3 ஐட்டங்களை வந்து இந்த 12 வாரங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா சனிக்கிழமையில், இந்த 12 வாரங்களும் நல்லெண்ணெய், அகத்திக்கீரை, தயிர் போன்ற விஷயங்களை உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த 3 விதிகள்
ஒரு முக்கியமான விதிகள். இது நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு 12 வாரங்களில் நீண்டகால குடிப்பழக்கம் இருந்தாலும் கூட அது நிச்சயமாக கட்டுப்பாட்டுக்குள் வரும் அப்படிங்கிறது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். செஞ்சு பார்த்துட்டு ஏதேனும் முன்னேற்றங்கள் இருந்தால் நீங்கள் தெரிவிக்கலாம். ஒருவேளை ரொம்ப காலமாக கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் 40 வருஷமாக அந்த குடிப்பழக்கத்தில் இருக்கிறாங்க. இன்றைக்கி இப்போ வயசு வந்து 60 தாண்டிடுச்சு. ஆனால் 20 வயசு 30 வயசுலேயே குடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு 35 வருஷம் 40 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா கூடுதலாக ஒரு 12 வாரம், அதாவது ஒரு 2 மாதம் எடுக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 2 மாதம் கூட எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் நிச்சயமாக சனி பகவான் வழிபாடு, மானசமித்ரா அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த மாத்திரை, 3வதாக நல்லெண்ணெய், தயிர், அகத்திக்கீரை போன்ற விஷயங்களை தவிர்த்து வந்தால் குடிப்பழக்கத்திலிருந்து நிச்சயமாக விடுபட இயலும். முடியாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இறைவனை நம்புங்கள். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மகாதேவ் சம்போ.